ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைக்கனிஷ் மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேழ்வரகுல ஆப்பம் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். கேழ்வரகு நம்ம தாய்ப்பாலுக்கு நிகராக நம்ம பால் எடுத்து சின்ன கை குழந்தைக்கே நம்ம கொடுப்போம். அப்போ எவ்வளோ சத்துக்கள் நிறைந்த அந்த ராகியில் கேழ்வரகுல இன்றைக்கி நம்ம ஆப்பம் எப்படி பண்ணலாம், ஆப்பசோட சேர்க்காமல் எப்படி ஆப்பம் சூப்பராக பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். கேழ்வரகு ஆப்பம் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்துடலாம். ஒரு வழக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு வழக்கு பச்சரிசிக்கு ஒரு வழக்கு கேழ்வரகு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கப் அளவுக்கு எடுத்திங்கன்னா ஒரு கப்பு பச்சரிசிக்கு ஒரு கப்பு ராகி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டியில் வேணுமோ அந்த மாதிரி குவான்டிட்டியில் இதே மெஷர்மெண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது வெள்ளத்தையும் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி மேலே இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி குருணை அந்த மாதிரி இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீக்கிக்கிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 6 to 7 மணிக்கூர் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே உளுந்து 7 மணிக்கூர் ஊறிடுச்சு. உளுந்து, ராகி, பச்சரிசி எல்லாமே நல்லாவே ஊறி எடுத்து இருக்குது. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் 2 தடக்கையாக போட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாதி அளவுக்கு நம்ம ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி மதியம் வடித்த சாதம், இப்போ நம்ம மொத்தம் 2 உலக்கு எடுத்திருக்கோம். ஒரு உலக்கு பச்சரிசியும் ஒரு உலக்கு ராகியும். அதுக்கு ஒரு 3/4 கப் அளவுக்கு அரை கப்பு இல்லாட்ட 3/4 கப் அளவுக்கு வடித்த சாதம், மதியம் வடித்த சாதத்தையும் ஆட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா மைய எவ்வளோ தூரம் நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. மீதி நம்ம ஊற வச்ச அரிசியையும் 2வது தடக்கை மிக்சி ஜாரில் போட்டு 2 தடக்கையாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 2வது தடக்கை அரைக்கும் போது நம்ம பழைய சாதம் ஆட் பண்ண வேண்டாம். 2 கப்புக்கு ஒரு அரை கப்பு டு 3/4 கப்பு பழைய சாதம். இப்போ நம்ம ரெண்டையுமே அரைச்சி எடுத்தாத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த ஆப்பம் சுடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ப சோடா தேவையில்லை. சூப்பராக அட்டகாசமாக நம்ம கேழ்வரகு ஆப்பம் வரும். ஒரு 6 hours கிட்ட 6 to 7 hours அப்படி க்ளோஸ் பண்ணி நல்லா அதை ஊற விட்டுருங்க. நல்லாவே ஊறிடுச்சு, நல்லா பொங்கி வந்துருச்சு. அதுக்கு தான் நான் இன்னொரு பாத்திரம் மாற்றிட்டேன், அந்த பாத்திரம் காணாதுங்கிறதுக்காக. ஆப்பக்கல்ல நம்ம சூடு பண்ண வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேழ்வரகு ஆப்பம் நம்ம சூப்பராக ஈஸியாக ஒரு 7 hours ஊற வச்சு 7 hours அரைச்சதுக்கப்புறமும் நல்லாவே ஊற வச்சா போதும். இதுக்கு இந்த ஆப்பம் சுடுறதுக்கு ஆப்பச்சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. சூப்பராக வரும் ஆப்பம். இந்த கேழ்வரகுல என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க, தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைத்துவிடும், இரத்த அணுக்களின் அதிகரிக்க செய்யும், தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க, உடல் எடையை குறைக்க, பற்கள் எலும்புகள் வலுப்பெற, உடல் வெப்பத்தை குறைக்க, உடல் வலிமை அதிகரிக்க, மனச்சிக்கல் குணமாக, தைராய்டை சரி பண்ண. இது இவ்வளோத்துக்கு கேழ்வரகு, இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த கேழ்வரகை நம்ம தோசையாவோ இந்த மாதிரி ஆப்பம் செமையாக சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுக்கு மட்டன் கிரேவி இல்லாட்டா உருளைக்கிழங்கு சால்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். சட்னி, சாம்பார் எதுக்குனாலுமே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இந்த ஆப்பச்சோடா சேர்க்காமையே இந்த ஆப்பம் கேழ்வரகு ஆப்பம் அழகாக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஆப்பம் நம்ம ஊற்றின உடனே இந்த குழியாக வந்திருக்கு பாருங்கள், பபிள்ஸாக. இதுலேயே நமக்கு தெரியுது நம்ம நல்லா ஊற வச்சு அரைச்சதுனால எவ்வளோ பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்கள் ஆப்பத்தில். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இவ்வளவு நன்மைகள் நிறைந்த கேழ்வரகு ஆப்பம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சால்னா தான் வச்சுருக்கேன். எல்லா சைட் டிஷ்க்குமே நல்ல அட்டகாசமாக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் கேழ்வரகு ஆப்பம் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வெயிட் லாஸ்க்கு என்னென்ன ரெசிபிஸ்லாம் எடுத்திருக்கேனும் அதையும் இந்த வீடியோவோடய உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நட்ஸ் எப்பவும் போல் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, வெள்ளை எள்ளு லட்டு, 2 முட்டை வேக வச்சது, முருங்கைக்கீரை பொரியல், 2 இட்லியும் உருளைக்கிழங்கு சால்னாவும், அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு, பாதாம் பிஸ்லி போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்லி வாட்டர் எப்பவும் போல் ஒரு பெரிய பாட்டிலுக்கு தண்ணியும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி நான் வெயிட் லாஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருக்க
ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கான ரெசிபீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், see you, take care.